வரவும் போறவெல்லாம் என்ன தூக்கி போட்டு வாங்கவே பிறந்தவனே தவமா தவம் இருந்து எங்க அம்மா என்ன பெத்து எடுத்தாங்க. நீ அதுதான் எனக்கு தண்ணி வருதுடா. ஐயா 10 வருஷமா எங்க அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வேண்டிக்கினாங்க. திருப்பதிக்கு எந்த சாமிக்கு? திருப்பதி ஏழுமலையார் கோயில். ஏழுமலையான ஏழு மலையை ஏறி வந்து வர உன் கோவில ஒரு 3 சுத்து சுத்தி உன் உண்டிய ஒரு சுத்து சுத்தி உன் உண்டியில தர பணத்தெல்லாம் வாரிக்கிட்டு வந்துடுறேன்னு வேண்டிக்கினாங்க எங்க அம்மா. சொன்னாரு பாரு, 1 ரூபாய் எடுக்க முடியாது. கலைதேவி நாடு பண்ணுவேனா நீ கையாறு வச்சாதான் சொல்றதுங்க. தெலுங்கானா என் மகனை பொழுது விடுவாங்க. பொழுது எல்லாம் உண்டியில போடுறேன்னு வேண்டிக்கிறாங்க. வாரிக்கணும் வரணும்னு யாருக்கும் வேண்டிக்கிறாங்க. எங்க அம்மாக்கு கிட்னி வேலை குழந்தை இல்லாத வெறிங்க எங்க அம்மா வேண்டாங்க. வேண்ட உடனே 10 மாசம் கழிச்சு எங்க அம்மா வயிற்றுல யாருடைய அருள் அந்த ஆண்டவன் கடா சூத்துல அழகான குழந்தை அழகான ஆண்மக ஐயா 7ஆம் மாசம் ஊரு சோறு தொண்ணு பெத்து போட்டாங்க. டிஃபன் பாக்ஸ்ல கட்டிங் வர்றாரு நினைக்கிறேன். ஐயா 7ஆவது மாசம் ஆச்சு. எங்க அம்மாக்கு வயிறு கொஞ்சம் பெருசா வந்திருக்குடா. நான் புள்ள கொஞ்சம் பெருசா வந்துட்டு இப்போ பெருசா தாங்கிறேன். எங்க அம்மா வயிற்றுல நீ எப்படி திருப்பி பூ முடிக்க எல்லாம் வந்தாங்க. எங்க அம்மா விதவிதமா சாப்பிடுறாங்க. சிவப்பு கலர்ல வருது சோறு, மஞ்சள் கலர்ல உள்ள வருது. நான் உள்ளே விளையாடிங்க. 9ஆவது மாசம் எங்க அம்மாவுக்கு வளகாப்பு. ஊர்ஜனமே ஒன்னா கூட்டிட்டு இருக்கிறாங்க. எங்க வெளியே வரலான்னு பார்த்தா இருளுக்கு தெரியாத உள்ளவே சுத்தி இருக்க கேபிள் கனெக்ஷன் சரியான கொடி சுத்தி. ஐயா எங்க அம்மாக்கு வலையில வரங்கெல்லாம் கையெல்லாம் வலையில எல்லாம் மாட்டுறாங்க. கையில வலையில கர்ப்பிணி பெண்களுக்கு எதனால வலையில மாட்டுறாங்க? எதற்காக? அந்த வலையில் ஓசையை வயிற்றுல அந்த குழந்தை கேட்கணுமா? உண்மைதான். அப்போதுதான் சுகப்பிரசவமாகும். அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி அதிகமாக சொல்லியிருக்காங்க டாக்டர். மூலம் உள்ள வளர்ச்சி. எங்க அம்மாவுக்கு வலது கையில இடது கையில கை நிறைய வலையில மாட்டாங்க. எங்க அம்மா வேலை செய்ய இதை ஆட்டுறாங்க. சத்தத்தை கேட்ட உடனே நான் அதுக்குதான் நுழைய மாட்டேது. அந்த வலையில் ஓசை கேட்டதும் அந்த குழந்தை அந்த கர்ப்பத்தில் ஆரோக்கியமா உடனே எங்க அம்மா மாய்க்க கீழே ஊதிட்டாங்க. நான் ஒண்ணு விட்டோம் ஒண்ணு வெளியே எங்க 15 பேரே கொடுப்பத்துல எவ்வளவு விட்டோம் ஒண்ணு எங்க அம்மா வயிற்றுல. ஐயோ அம்மா புடிச்சா பாரு எங்க அம்மா அப்படி கீழே ஊந்துட்டா. உடனே ஆம்புலன்ஸ்ல ஏற்றி போறாங்க. சத்தம் மட்டும் எனக்கு கேக்குது. உள்ள கேக்குதுங்க, சத்தம் கேக்குது. வண்டியில ஏற்றி போன உடனே அம்மா பிரசவ வாடகை அம்மா தொட்ட உடனே எனக்கு அப்புன்னு ஆகி போச்சு. நர்ஸு இப்படி பண்றானா எங்க அம்மா ஒன்னா பண்ணுமா. 2வது வெளியே விட்டு தலையை வெளியே விட்டா டாக்டர் மச்சத்தை பார்த்து நான் டாக்டர் ஒளிராட்டம் ஆடிக்கிறோம். எங்க அப்பா எங்க தாத்தா எங்க ஆயெல்லாம் வெளியே நின்னுக்கிறாங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆச்சு. போனவங்களும் வெளியே வந்தாங்க. நாளா குழந்தை இன்னும் வெளியே வராதுக்குது தவிச்சுங்கிறாங்க. அப்புறம் டாக்டர் என்ன பண்ணாரு, ஒரு தாம்பு கயிறு எடுத்தாந்து, அதனால ஒரு தாம்பு கயிறு எடுத்தாந்து என் தலையில கட்டி ஒரு ஜேசிபி வச்சுதான் என்னை வெளியே ஏத்தாங்க. ஒரு சின்ன சந்தேகம், அம்மா உயிரோடு செத்துட்டாங்களா? நல்லாதான் வெளியே வந்து பழம்லாம் சாப்பிட்டுச்சு. நான் கூட அம்மா பாய்ச்சுதான் ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற உறவு தொப்புள் கொடி உறவுதான். ஒரு பிரசவம் என்பது ஒரு தாய்க்கு மறுபிறவி எடுக்கிற மாதிரி. இவ்வளவு தெரியல பிரசவத்தை இதுக்குதான் சொல்றேன். அப்படி தவமா தவ இருந்து பட்டாங்களே, இவ்வளவு அடி அடிக்கிற ஒரு வேலை நான் செத்துட்டேன். என்ன போல எங்க அம்மாவுக்கு குழந்தை கொடுக்க முடியுமா? போன வாரமே செத்து போயிட்டு
உன்னை போல எங்க அம்மாவுக்கு குழந்தை கொடுக்க முடியுமா? நான் கொடுக்குறேன்டா. முடியாது. ஏன்? ஒரு புள்ளியோட போதுன்னு எங்க அம்மா கர்ப்ப பைய வெளியே எடுத்துட்டாங்க. ஏன் கர்ப்பப்பை வச்சுக்கலாம்டா? வைக்க முடியாது. வைக்கலாம். அப்பவே அந்த கர்ப்ப பைய ஆளை ஊத்தி தோச்சு கம்போர்ட்ல ஊற வச்சு மாட்டி வச்சுக்கிறாங்க மிஷின்ல. என்னடா கால தாமதம் என்றால் ஏண்டா இன்னொரு எனக்கு சின்ன சந்தேகம். ஒளிராட்டம் ஆற இடமாடா அந்த இடம்? லவ் பண்ற இடமா அந்த இடம்? அந்த டாக்டர் கேள்வி கேட்க மாட்டேன். வெளியே வரலான்னு பார்த்துக்கிட்டேன். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. அவனுக்கு இடம் போட்டு